ஆஸ்திகள், ஐஸ்வர்யம் தர முடியாது, செல்வங்கள் இந்த நிம்மதியை தர முடியாது. உங்களை உருவாக்கின தேவன், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர்தான் உங்களுக்கு நீங்க விரும்புகிற, ஏங்குகிற அந்த விடுதலையை, நன்மையை தர முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்களிலே மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒரு பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை அங்கு வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஒரு பிசாசு ஒரு மனிதனிடத்தில், மனுஷனிடத்தில் இருந்து அவர் அந்த அசுத்த ஆவி அந்த மனுஷியை பிடித்து அது வேதனைப்படுத்தும் போது எவ்வளவு வேதனை உண்டாகும் என்று சொல்லி நீங்க ஒருவேளை கண்டிருப்பீங்க, சோதரம். ஆனா இங்கு வேதத்தில் மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தா, இந்த மனிதனின் மேல இருக்கிற பிசாசு 6000 பிசாசு. யோசித்து பாருங்க. அப்படி என்றால் இந்த மனிதனுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபத்துக்குரிய நிலைமையாய் இருந்திருப்பான். யோசித்து பாருங்க, எவ்வளவு பரிதாபம். ஆகினாலதான் வேத வசனம் சொல்லுது, அதே மார்க்கு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, விலங்குகளினாலும் சங்கிலியினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அப்படின்னா அந்த மனுஷனை அடக்க முடியலை. ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க.